ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீமதி விலாக்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். சண்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வந்து நம்ம வீட்டிலையே முளைச்சிருக்கு. 2 தக்காளி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கான கருவேப்பிலை, புதினா, பிரியாணி இலை எல்லாம் வந்து பறிச்சுட்டு போவோம். இந்த செடியெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பத்து பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நாங்கள் சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே வெங்காயம் போட்டேன்னு வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சட்டி அடுப்பில் வச்சு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அதனால் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்பைசஸ் முன்னாடியே போட்டுட்டோம்னா அது வந்து கருகிரும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பைசஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ மறக்காமல் எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே காமிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணி இலை, அதாவது ரம்பா இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியும் எல்லாத்துக்கும். நான் சும்மா சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்கிறத பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு, இந்த பச்சை மிளகாய் நாங்கள் வந்து கீற மாட்டோம். கீறாதனால வந்து காரம் அவ்வளவா இருக்காது, அப்படியே தான் போடுவோம். அடுத்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சு விட்டுக்கலாம். அடுத்து சக்தி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் கலருக்காக. அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கலருக்காக நம்ம போட்டுக்கிறோம். ஃபுட் கலர்லாம் சேர்க்காமல் நம்ம வந்து சக்தி மிளகாய்த்தூளில் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விறகடுப்பில் வச்சா சீக்கிரமாக வந்து தீ எரிகிறதுனால அதிகமாக அடி பிடிக்கும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து தீ எரிச்சு விட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து சிக்கனில் வந்து தயிர் ஊற்றி ஆல்ரெடி நம்ம பிரட்டி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா தயிர் ஊற்றி பிரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம சட்டியில் போட்டு பிரட்டிட வேண்டியதான். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணோம்னா காரமாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும் கறியெல்லாம்.
அதனால் வந்து தயிர் ஊற்றி ஊற வச்சுட்டு ஆல்ரெடி இப்போ நம்ம மூடிக்கலாம். தட்டை வச்சு கொஞ்சம் நேரம் மூடிட்டு கறி வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதில் ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். 50 கிராம் பாக்கெட்டு, 50 கிராம் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். இதை விட ஈகிள் பிரியாணி மசாலான்னு ஒன்று வைக்கும், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து இதெல்லாம் முந்திரியெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. முந்திரியெல்லாம் வந்து ஆஃபாக கிடக்கும். அது நல்லாயிருக்கும் பிரியாணி செய்கிறதா இருந்தால். இதுவும் சேர்த்துக்கலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். அது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும், ஒரு ரிச்சாக இருக்கும் ஃப்ளேவர். முந்திரி எல்லாம் ஆஃபாக கிடக்கும். அடுத்து நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். அரிசி போடுற கிளிப்பை வந்து எடுக்க மறந்தாச்சு, அதனால் அதை ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். பாசுமதி அரிசி தான் நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ தம்பு பிரித்து பார்த்துக்கலாம். நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொலன்னு வந்திருக்கு. சாப்பாடு குழையாமல், சிக்கன்லாம் உடஞ்சி தனித்தனியாக போகாமல் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சண்டே மினி விலாக் இதுதான். பிரியாணி, 65, தயிர் வெங்காயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.